பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்மால் கூடாத காரியங்கள் நமக்கு முன்பாக வரும்போது நாம் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்போம். ஆமென். நிச்சயமாகவே மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று நாம் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இன்றைக்கு கூட அநேகர் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம் அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆமாம், இது யாருக்கு கீழ்ப்படிய முடியும்? யாருக்கு இதன்படி நடக்க முடியும்? யாருக்கு இதை பின்பற்றி கடைசி வரை வாழ முடியும்? அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது மனுஷரால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடும். நம்முடைய இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். இங்கே தலைவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு கூட அநேகர் கேட்கிற ஒரு கேள்விதான், பரலோக ராஜ்யத்தில் எனக்கு போக வேண்டும், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு சில காரியங்களே இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், சில கற்பனைகளை குறித்து இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், இதையெல்லாம் நான் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கூட அநேகர் அப்படி இருக்கிறாங்க. இயேசுனுடைய 10 கட்டளைகள் எனக்கு தெரியும், அதை நான் பின்பற்றி தான் வாழ்கிறேன். ஆனால் அடுத்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், 22ஆம் வசனம், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். இது 10 கட்டளைக்குள்ளே வருகிற ஒரு காரியம் இல்லை, ஆனாலும் கூட இயேசு சொல்லுகிறார். ஆமென். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகவும் துக்கமடைந்தான். அவன் மிகவும் துக்கமடைந்தது இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுதுதான் அதை கேட்டவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இப்படியெல்லாம் சொன்னால் யார் ரட்சிக்கப்படுவாங்க? ஆமென், அல்லேலூயா. ஆனால் அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடும். ஆமென். ஒருவனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்ததுண்டானால், ஒருவனை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதானால், நிச்சயமாகவே அந்த மனுஷன் எவ்வளவு மறுதலித்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் அவனுடைய இருதயத்தை திருப்பி அவனை தம்முடைய பிள்ளையாக மாற்றுவார். ஆமென். இன்றைக்கு கூட குடும்பங்களிலே அவன் ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்பட எந்த ஒரு சான்ஸும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆமென், ஸ்தோத்திர. கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களையும் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். இருதயங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு கடின இருதயங்களையும் கர்த்தர், ஆமென், மாம்சமான இருதயம் போல் ஆக்கி புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்து கர்த்தர் ரட்சிக்கப்பட செய்வார். அதனால் ஆமென், ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால்
கூடும் கூடும். ஹல்லேலூயா. ஐயோ, எவ்வளவு சொல்லி பார்த்தோம், அவங்க புரியலையே, அவங்க அதை கவனிக்கலையே. என் பிள்ளைகள், என் கணவர், என் மனைவி, என் பெற்றோர், என் சகோதரர்கள், என் நண்பர்கள், ஹல்லேலூயா, என் உறவினர்கள், சபை விசுவாசிகள், ஹல்லேலூயா, எவ்வளவு சொல்லி அவங்க கவனிக்கலையே, அவன் எவ்வளவு சொல்லி அவங்க செவி கொள்ளலையே என்று சொல்லி பாரப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அது ஒரு கேள்விக்குறிதான். இப்படியானால் எப்படி நடக்கும்? ஆனால் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்மால எந்த காரியங்களை நம்ம செய்வோம், நம்மால் செய்ய முடியாத காரியங்களை, நம்மால் சொல்லி புரிய வைக்க முடியாத காரியங்களை கர்த்தரே அவர்களோடு பேசி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றுவார். இந்த நாளில் விசுவாசிப்போமாக. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஜெபிப்போம். இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தாவே, சுயபலத்தினாலே, சுய சிந்தையினாலே, எங்களுடைய முயற்சியினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் செய்ய முடியாத, சொல்ல முடியாத, கர்த்தாவே திருத்த முடியாத காரியங்களை என் தேவன் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவைகளை ஹல்லேலூயா சாத்தியமாக்குகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு மனிதர்களையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாட்கள் அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. சோர்ந்து போகாமல் கர்த்தாவே ஆமென் ஹல்லேலூயா முறுமுறுப்பு இல்லாமல் கர்த்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர அவிசுவாசிகளாகி தீராமல் இன்னும் அதிகமாக விசுவாசத்தோடு செபித்த தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரும் குடும்பங்களாக தேவனை ஆராதிக்க பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.